ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. எங்க நீங்க ஆங்கரா இருக்கீங்க, உங்களை தேடி நாங்க இங்க வந்துட்டோம்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா கேள்வி கேட்பீங்களா? இல்ல உங்களை திரும்பி கேட்கறதுக்கு ஆளே இல்ல, நம்ம தான் அந்த இடத்துல வந்துட்டு ராஜாங்கிறனால நீங்க என்ன வேணா கேள்வி கேட்டுருவீங்க, நான் அந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையா உட்காந்து பதில் சொல்லிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பார்த்த பொண்ணுங்க மாதிரி நீங்க கேள்வி கேட்டுன்னா பயந்துட்டு ஐயோ சாமி இல்ல சார் ப்ளீஸ் சார் மாத்திக்கோங்க சார் இப்படி எல்லாம் சொல்ற பொண்ணு நான் கிடையாது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கும். ஆனா கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா, தமிழை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப அழகாக க்யூட்டாக சொல்லக்கூடியவங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மற்றும் நடிகை, தொழில் முனைவோர் லயா அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக உங்களோட பயணத்தை தொடங்குனீங்க, அப்புறம் நடிகை, இப்போ தொழில் முனைவோர். எப்படி இருக்கு இந்த வளர்ச்சி? நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறதுல எனக்கு விருப்பம் அதிகம். நான் அப்படிதான் நம்ம அறியப்பட்டோம். திண்டுக்கல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராமம், பெரிய இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் கூட அங்கே இருக்குமான்னு தெரியல. பட் அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் எனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தேவைப்பட்டுச்சு. நம்ம குடும்பத்தில் எல்லாருமே நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்துட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு பேர் வந்துட்டு அம்மாவாக இருக்கும், அப்பாவாக இருக்கும், மாமாவாக இருக்கும், சித்தப்பா, அப்படி யாராவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நம்மளோட குடும்பத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படியாக எனக்கு வந்துட்டு நிறைய ஊக்கமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் எனக்கே என்னைக்காவது தேவைப்படும்ல, சரி நான் மட்டும் மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் இருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படியாக தான் நிறையப்பட்டேன். அதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு. நான் இப்போயும் நீங்கள் நடிகை சொல்கிறது பிடிக்குமா, நீங்கள் பிஸ்னஸ் உமன் சொல்கிறது பிடிக்குமான்னு கேட்டால், நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெரிய என்ன சொல்ல ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு அங்கீகாரம் எனக்கு அதுதான் கொடுத்தது. அப்புறம் அப்படியே வந்துட்டு போகும்போது அது அந்த ஒரு பயணம் சிறப்பாக இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியுமா? எதை பற்றி? இப்போ எல்லாருமே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஃபோனில் அடிக்ட் ஆகி அப்படி தலைந்து வந்து உலகத்தில் என்ன நடக்குது, நிஜத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்களே, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன். இது என்ன ஆகுதுன்னா, ஃபோன் அதிகமாக பார்த்துட்டு டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் கேம் விளாட்றோம். கேம் விளாட்றதுனாலே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடும்ல. இந்த ஓவர் அப்படிங்கிற விஷயமே பிரச்சனை தான். அது வந்துட்டு ஓவராக வந்துட்டு ஒருத்தவங்க மேலே அன்பாக இருந்தாலும், ஓவராக ஒருத்தவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டாலும், ஓவராக சாப்பிட்டாலும், ஓவராக தூங்கினாலும், ஓவராக வேலையை செஞ்சாலும் எல்லாமே இந்த ஓவருங்கிற விஷயமே பிரச்சனை தான். அப்படி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஓவர் திங்கிங். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ ஓவர் திங்கிங் இருக்கவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, ஒரு 100 பேர் அவங்கள சுற்றி உட்கார்ந்துருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க, மென்டலி வந்துட்டு ஆப்சென்ட்டில் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தனக்கு தானே வந்துட்டு பேசிக்கிட்டு அந்த நிலைமைக்கே போயிடுவாங்க அவங்க. அது வந்துட்டு எங்கே நடக்கும்னா ஓவர் திங்கிங்கில் நடக்கும். ஒன்று ஒரு பர்சனை ரொம்ப டீப்பாக அவங்க வந்துட்டு பிடிச்சிருந்துருக்கணும், இல்லை ஒரு விஷயத்தை பற்றின ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இது வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது என்னோட அப்பா அம்மா, எங்கள் அப்பா வந்து நெசவாளி, வீட்டில் தூங்கும்போது அங்கே அந்த பெட்ரூம் ஹாலு, இத்தனை பெட்ரூம் வீடு, அத்தனை பெட்ரூம் வீடுலாம் இல்லை. அங்கே ஒரு சின்ன ரூம் இருக்கும், எல்லோரும் ஒட்டுக்க ஹாலில் தான் படுத்து தூங்குவோம். நெசவு இருக்கும், நெசவுக்கு கீழே தான் படுத்து தூங்குவோம். அப்போல்லாம் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இல்லை, நிறைய பேசிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு 10 பேர் ஒரு ரூமில் உட்காந்தாலும் 10 பேரும் ஃபோன்லேயே தான் இருக்குமே தவிர நம்ம என்ன பெருசாக பேசணும், நம்மளுடைய உணர்வுகளை என்ன பரிமாற முடிஞ்சிச்சுன்னு கேட்டாக்க அங்கே பெரிய கேள்விக்குறி இருக்குது. நம்ம அன்னைக்கெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணி இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே லவ் எல்லாம் இருக்கும். அங்கே ஊரில் ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை வந்துட்டு எதேச்சியாக ஒரு சிவப்பு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும், நீங்களும் அன்றைக்கி எதேச்சியாக ஒரு சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பாடுறா நம்ம ஆள் நமக்கு மாதிரியே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. அது வேறு யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லி அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி அந்த பிள்ளைகிட்ட லவ் லெட்டர் கொடுக்குறோன்னா கூட பக்கமாக யோசித்து எழுதி அதை உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு கன்வே ஆகிட்டு அது ஓகே சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு 4 நாள் எடுத்து அந்த லெட்டர் அந்த பிள்ளை யாருக்கும் தெரியாமல் ஒரு புத்தகத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சு நான் தன்னோட அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு நான் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறதுக்கு பயந்தும் பயப்படாமையும் உயிர் போய் வந்து அப்படி சூழலில் வந்துட்டு ஃபோன் இல்லாதப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண லவ் இன்றைக்கி நினச்சோன்னே நான் உங்களை பார்க்க முடியும், நினச்சாக்க வீடியோ கால் பேச முடியும், நினச்சோன்னே என்னோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அந்த உணர்வை வந்துட்டு பிரதிபலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அங்கே பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ இந்த வித்தியாசங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் தோணும், ஃபோனே கண்டுபிடிக்காமல் போயிருந்தா பரவாயில்ல, உறவுகள் ரொம்ப பலப்பட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சு.
இன்னைக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலைல எழுப்பி விடுறதுக்கு அம்மா வேண்டாம், அலாரம் ஆப் இருக்குது. நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம், ஸ்டெப் கவுண்டர் இருக்குது. பணம் கடனாக வேணும்னா அங்காளி பங்காளி தேவையில்லை, இன்னைக்கு பேடிஎம் ஆப் இருக்குது. எங்கேயாவது போகும்போது வழி தெரியலன்னா நம்ம போய் ஃபஸ்ட்டு ஆட்டோக்கார அண்ணாங்கிட்டயோ டீ கடைக்கார அண்ணாங்கிட்டயோ கேட்போம். இதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு கூகுள் மேப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் நாங்கள் உறவுகளுக்கு வைக்கக்கூடிய ஆப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஃபோனுன்னு பார்க்கக்கூடிய விஷயம் தான், ஆனால் இவ்வளோ உறவுகளை பிரித்து வச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருந்தது. வெரி நைஸ். எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை பார்க்குறேன். ஆனால் அவங்க எல்லாருமே அடிபட்டு அவங்களுக்குள்ள ஒரு வலி, ஒரு வருத்தம், வாட்டவர் அதை கடந்து வந்து தான் ஜெயிச்சு தான் அவங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறுறாங்களா? அப்படிதான் லயாவுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு நார்மலான கஷ்டத்துக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அந்த பரிணாம வளர்ச்சியை ஆக்சுவலாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அறியப்பட்டிருக்கோம்ல, செலிபிரிட்டி மோட்டிவேஷனலாக அறியப்பட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து என்ன ஃபோன் வச்சிருக்கேன், நான் என்ன கார் வச்சிருக்கேன். அது இப்ப பட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீங்க ஆகுறதுக்கு ஒரு பக்குவம், ஒரு அடி, ஒரு வழியை கடந்து. நான் அதுதான் சொல்றேன், நம்ம எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான். நாங்க அறியப்பட்டதுனால நாங்க செலிபிரிட்டி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கோம்னு சொல்றேன். இப்போ எங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்னை விட சூப்பரா பேசுவாங்க. அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு அவங்க யாரும் சொன்னதில்லை. அவங்க அம்மா அந்த அம்மாவுக்கு என்னடா தெரியும்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு தெரியாத ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எல்லார் வீட்லேயுமே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருப்பாங்க, எல்லாருக்குமே கஷ்டப்பட்டிருக்கு. அப்படி தான் நாங்களும் வந்திருக்கோம். எங்களை 4 பேருக்கு தெரியறதுனால நாங்கள் வந்துட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கிறோமே தவிர நாங்களும் சக மனுஷங்க தான். ஸோ இதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டுக்கேன்னா எல்லாரும் மாதிரியும் தான் எனக்குமே லைஃப்பில் இருக்கும். சில நேரத்தில் எல்லாம் தோணும், நம்ம அந்த கஷ்டம் பட்டோம், நம்ம அதை பட்டோங்கிறது இன்னொருத்தனாவது படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவோம். இது அட்வைஸ் கிடையாது. இங்கே பாரு, நான் இதெல்லாம் பட்டிருக்கேன், இதெல்லாம் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதை உங்ககிட்ட சொல்கிறேன், இதை கேட்கணும்னா கேளு, கேட்காட்டி போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா, அப்படிதான் என்னுடைய வீடியோக்களை நான் வந்துட்டு பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செலிபிரிட்டியா ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போடும் பொழுது நீங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ எனக்கு எப்பவுமே வித்தவுட் மேக்கப்ல இருக்க பிடிக்கும். இன்னைக்கு வந்துட்டு ஷூட்டிங் இல்லாதனால ரொம்ப நாளுக்கு அப்புறமா வித்தவுட் மேக்கப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்மளுடைய உடைகள்ல இருந்து, நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய காரு, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன்ல இருந்து எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காகன்னு வாழ்கிற மாதிரியே ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டு 1100 நோக்கியா ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு நான் வந்துட்டு அதை என்னால் பயன்படுத்த முடியுமா, என்னால் வீடியோ எடுக்க முடியுமா, இந்த சமுதாயத்துக்காக நான் மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை என்னால் போட முடியாது. எனக்கு தான் என்னுடைய சுயம் அழிஞ்சு போயிட்டு மற்றவங்களுக்காக திரும்பி பார்த்தா கடைசியில் என்னுடைய சுயமே அங்கே அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு செலிபிரிட்டிஸுடைய நிறைய பேருடைய லைஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டேன், பட் இது மாதிரி நிறைய பெயின்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பெண்கள், சில பெண்கள் தன்னுடைய உடம்பை காட்டி, அந்த கவர்ச்சியை காட்டி கொஞ்சம் எல்லை மீறி போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இதை ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் உங்களுடைய பார்வை இந்த இடத்துல? இன்ஸ்டாவில் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி ஃபேமஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க. அவங்கள பற்றி ஏன் இவங்கெல்லாம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. 100ல் 2 பேர் அரைகுறையாக ஆபாசம் உடை அணிஞ்சு அவங்க வீடியோ போடும்போது அவங்க வீடியோவுக்கு ஏன் லைக் போடுறோன்னு சொல்லி கேட்குறோமே, இந்த கேள்வியே தவறுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய லைக்ஸ் அதுக்கு அதிகமாக போகுது. ஆத்தென்டிக்கா அல்லது காமெடி நடிகர் ஒருத்தர் சிவாவா, அவர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 4:30 மணி ஆகுதுடா, தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு காலையில். இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் யார் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு சம்பளமே பேசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு முழுன்னு மூஞ்சி இல்லையே, எனக்கு தாடி இருக்கே, எனக்கு நெஞ்சில எல்லாம் முடி இருக்குது, நான் வந்து கவர்ச்சியாக இல்லையே, நான் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ஏற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து தான் இருந்தது. அவரை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் சாருக்கு 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவருக்கு தாடி இல்லாமல் இல்லை, அவருக்கு நெஞ்சில் முடி இல்லாமல் இல்லை. ஸோ என்னென்னா எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே கவர்ச்சியை காட்டி தான் முன்னேறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இல்லவே இல்லைங்க. அதில் ஒரு சில பேர் காமிச்சாலும் கண்ணியமாக உடை அணிஞ்சு இந்த புருவம் செதுக்கி இதெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு இப்படியெல்லாம் அழகை தாண்டி என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நான் ஓடுறேன்ப்பா, என் குடும்பத்தை எப்படியாவது ஜெயிக்க ஓடிடுவேன் அப்படின்னு கனவுகளோடு ஓடக்கூடிய நிறைய பெண்களை நான் பார்க்குறேன். இந்த பக்கம் நான் பாசிட்டிவாக பார்க்கறதுனால தர்மன் நகர்வலம் போகும்போது பார்த்த விஷயமெல்லாம் நல்ல விஷயமா தெரிஞ்ச மாதிரியும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. மாறினால ரொம்ப பாசிட்டிவா பார்த்துருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அதுக்கு ஈக்குவலான விஷயங்களும் போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆமா. ஸோ என்னென்னா நம்ம பார்க்குற பார்வை தாங்க. நம்மளை எப்படி இந்த உலகம் வந்துட்டு 2 பேரை ரொம்ப அழகாக திரும்பி பார்க்கும். ஒரு பொண்ணு அழகாக நடந்து போனாலும் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, ஒரு பிச்சைக்காரன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு திரும்பி போனாலும் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. நம்ம யாரை திரும்பி பார்க்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே. ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்ணியமாக உடை அணிஞ்சிங்கனாக்கா நீங்கள் ஒரு
அழகான ஒரு பார்வையோட நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவா இருக்கும். ஓகே. நீங்க பெண்களை பத்தி ரொம்ப கேள்வியே தப்புன்னு சொன்னாலும் அடுத்த கேள்வி கேட்க முடியல என்னால. சரி, அடுத்ததுக்கு போலாம். ஓகே. இப்போ நீங்க சினிமாவுல தொடர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லது எந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வில்லியா நடிக்க பிடிக்கும். பார்த்துட்டோமே இல்லையா? என்னன்னா அதுல அதுல நிறைய விஷயங்கள்ல என்னால கொடுக்க முடியும். இப்போ பாசிட்டிவா நடிக்கிறேன்னா என்னால முகத்தை பாவமா வச்சுக்க முடியும், உங்ககிட்ட இருந்து சென்டிமெண்ட் மட்டும் வாங்க முடியும், என்னால அழுக முடியும். ஆனா வெளியில அவ்வளோலாம் கிடையாது. நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், கண்ணு நிறைய பேசும், நம்மளுடைய பாடி நம்ம என்ன வேணா வந்துட்டு நமக்கு வே ஆஃப் ஸ்டைல் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லியா நடிக்கல ஃபர்ஸ்டெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. ஐயோ என்னை பார்த்தா வில்லி மாதிரியா இருக்கு, ஏன் எனக்கு வில்லி ரோல் கொடுத்தங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து பண்ணுற இப்போ விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பண்ணுறேன், ஜீ தமிழில் 3 சீரியல் பண்ணுறேன், எல்லா சீரியல்லையும் கெட்டவளாக தான் நடிக்கிறேன், எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குறேன். பட் என்னன்னா நான் கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்கினால ஹீரோயினுக்கு நல்ல பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருக்குமே ஒரு வில்லன் வேணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்காகவாவது முன்னேற முடியுங்கிற ஒரு எண்ணமாவது நமக்கு தோணும். எதிரியே இல்லாட்டினாலும் எதிரியை உருவாக்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதிரியை உருவாக்க வேண்டாம், நானே இருக்கேன். ஸோ எனக்கு அதனால எனக்கு வில்லி கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு புரியுது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு வில்லியை பார்க்கணுமே. இப்போ நான் தான் ஹீரோ இல்லை, பேச்சுக்கு நான் இப்போ ஹீரோ, நான் வில்லியை இப்போ பார்க்கணுமே. என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்களே ஏதாவது சொல்லி வச்சு மிரட்டி விடுங்க. அப்படி இல்லைங்க, மிரட்டுறீங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு. நீ பார்த்த நிறைய பொண்ணுங்க மாதிரி நானும் நீ மிரட்டணுன்னே அப்படியே பயந்து அழுது ஐயோ சொல்லுங்க எஜமா அப்படின்னு கேட்டுருவேன்னு நினைக்கிறியா? நான் லயாடா. எல்லா பிரச்சனையும் நேருக்கு நேராக நின்று நெஞ்சில் தில்லோட முகத்தில் தைரியத்தோட சிரிப்போட ஃபேஸ் பண்ணிட்டு போயிடக்கூடிய ஒரு ஆள். சாரி எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. ஒன்மோர் போலாம். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஒன்மோர் போலாம். எல்லாரும் மாதிரியும் என்னை பார்த்து நீ மிரட்டினாக்க நான் பயந்துருவேன் நான் நினச்சேன். மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒரு வேளை நான் அப்படி எல்லாம் பார்த்து பயந்துருந்தேன்னு வச்சுக்கோ, 15 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு ஒரு பெரிய பட்டத்தோட வில்லி கேரக்டர்லாம் பண்ணுறதுக்கு என்ன எப்படி விடுவாங்க? நீ அவ்வளோ சாதாரணமாக நினச்ச? இது செல்லாதா? ஏங்க நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, உங்களை தேடி நாங்கள் இங்கே வந்துட்டோம்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்பீங்களா? இல்லை உங்களை திரும்பி கேட்கறதுக்கு ஆளே இல்லை, நம்ம தான் அந்த இடத்துல வந்துட்டு ராஜாங்கிறனால நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்டுருவீங்க, நான் அந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்த பொண்ணுங்க மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டுன்னா பயந்துட்டு ஐயோ சாமி இதுக்கு இல்லை சார் ப்ளீஸ் சார் மாற்றிக்கோங்க சார் இப்படியெல்லாம் சொல்கிற பொண்ணு நான் கிடையாது. நான் சசிலையா. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கும். ஆனால் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சரி சரி மட்டும் விட்டுடுங்க சார். நீங்கள் வில்லியா இருந்து பதில் சொல்கிறதுக்கே நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நிறைய பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான நிறைய பாலியல் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாருமே இதை பற்றி நிறைய பேர் பேசி பேசி சலிச்சு போயிட்டாங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போதும் அந்த விஷயத்தை பற்றி ஒரு 4 நாள் வந்துட்டு சூப்பராக ஆரவாரமாக பேசுவோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறோம், அங்கே போய் போர்ட்ரேட் பண்ணுறோம், நாங்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறோம் அப்படிலாம் இருந்தது. அதுக்கடுத்த நாள் IPL டிக்கெட் கொடுக்க போயிட்டாங்க. எல்லாருக்கும் எனக்கு டிக்கெட் இல்லை, உனக்கு டிக்கெட் கிடையாது. இந்த மறதிங்கிறது நம்மளுடைய தேச நோய், அது ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். வைரமுத்து சொன்ன மாதிரி தேசத்தில் பற்றும் தீ தன் சட்டையில் பற்றும் வரையும் எவனும் இங்கே சப்தமிடுவதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் சட்டையிலே பத்துக்கிட்டா கூட ஐயோ இதை வெளியில் சொன்னால் அசிங்கம்னு மூடி மறைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் இருக்கிறோம். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ரெக்வஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு உங்களை பற்றி கேட்கும்போது இன்ஃப்ளூயன்சர் வந்து கவர்ச்சி உடை அணிந்து அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த பாலியலுக்கு வந்துட்டு காரணமாக இருக்கான்னு கேட்டாக்கா குழந்தைகளை ரேப் பண்ணக்கூடிய விஷயங்களும் அரங்கேறிட்டு தான் இருக்குது. ரோட்டில் தூங்கின ஒரு வயசான பாட்டி, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி, அவங்க பிச்சைக்காரி, அவங்கள ரேப் பண்ண சம்பவமும் இதே இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ இங்கே என்னென்னா இங்கே உருவமோ வயசோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ இங்கே எதுவுமே விஷயம் கிடையாது. இங்கே பிரச்சனைகள் தான் விஷயம். அந்த பிரச்சனைகளுக்கு நாம் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் குறையும். அதனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அரபு நாடுகளில் இருக்க மாதிரி இந்தியாவிலையும் பாலியல் ரீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்கள் இன்னும் கடுமையாகக்கூடிய பட்சத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்புவோம். முன்னாடி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம், வீட்டில் வரும்போது அத்தை வந்திருக்காங்க பாரு, மாமா வந்திருக்காங்க பாரு, அண்ணா வந்திருக்கான் பாரு, இன்னைக்கு யார் வந்தாலும் அங்கிள் வந்திருக்காங்க பாருன்னு சொல்லி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கான உறவு முறைகளே தெரியாமல் போச்சு. அங்கே பாரு அது உன் தங்கச்சிடா, நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுக்கு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவுகள்லாம் இன்னைக்கு தமிழர் பண்பாட்டிலேருந்து காணாமல் போக ஆரம்பிச்சதுலேருந்து தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நான் ஒரு பையனை பெற்றிருந்தேன்னா என் பையன்கிட்ட நான் சொல்லுதான், இங்கே பாரு தம்பி அவங்கெல்லாம் அவன் தங்கச்சி மாதிரி, அவங்க அக்கா, அவங்களை நீ தான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், அவங்க உன் ஃப்ரெண்டு அவளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த விஷயத்த வந்து நாட்டு மேலே மட்டுமே பிரச்சனை வைக்காம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருத்தம் வந்துட்டு அதை மெதுவாக இந்த மாற்றம் நாட்டையும் சேர்த்து திருத்தும் அப்படிங்கிறத மாதிரி நான் நம்புகிறேன். இங்கே பாலியல் சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு
சினிமாவில் நடிகர்கள் காட்டக்கூடிய கவர்ச்சி தான் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இதை நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது அப்படிதான் விஷயம்னாக்கா, அதான் நான் தான் முன்னாடி சொன்னேனே, பாட்டிக்கிட்ட என்ன போயிட்டு அவங்க கவர்ச்சி பார்த்துருக்க முடியும், ஒரு குழந்தைகிட்ட என்ன போயிட்டு கவர்ச்சி பார்த்துருக்க முடியும். இது நம்மளுடைய மனசு மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். வேணுங்கிற பட்சத்தில் எது கிடைச்சாலும் சரி அப்படிங்கிற இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வட மாநிலத்தவர் ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்க அவரை கத்தியில் வச்சு மிரட்டி பெரிய விஷயங்கள் நடந்தது. அந்த விஷயம் நடக்கும்போது லோகேஷ் கனகராஜ் சார் படம் எடுத்தனால தான் இன்றைக்கி பசங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஏன் அவர் அந்த ஒரு படத்தை எடுக்காமல் இருந்தாக்கா அந்த ஒரு விஷயம் நடக்காமையே இருந்திருக்குமா? ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு படத்தை நம்ம காரணம் சொல்கிறது ஒரு விஷயமே இல்லை. அந்த படத்துக்கு தேவையான ஒரு காட்சி அது அவ்வளோதானே தவிர அது ரசிக்கப்படுறது தான். படம் வந்து பொதுவாக வந்துட்டு கருத்து சொல்கிறதுக்காகவோ அந்த நாட்டை பிரதிபலிக்கிறதுக்காகவோ கிடையாது. அது 3 மணி நேரம் டைம் கொடுத்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம். அதனால் படத்தாவே பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய டைவர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு மேக்ஸிமம் பொண்ணுங்களா எங்களால் இண்டிபெண்டாகவே வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்கல்ல. பொண்ணுங்க மட்டும் கிடையாது, நிறைய பசங்களையும் நான் பார்க்குறேன். பசங்களாம் பாவமாக இருக்கு பார்க்க. ஏங்க, பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம் ஆண்களுக்கு ஒரு நியாயம்லாம் இல்லை. யார் இண்டிபெண்ட்டாக வாழ்ந்தாலும் சரி, அது குறிப்பிட்டு இந்த பொண்ணுங்க இண்டிபெண்ட்டுன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது அவங்களுடைய லைஃப். அதை வாழக்கூடிய பட்சத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதானே. அதில் போயிட்டு குறை சொல்லி எல்லாம் பசங்களை பார்த்தா பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஏங்க, நிறைய பசங்களை பார்த்தா பாவமாக தாங்க இருக்குது. பொண்ணுங்களை பார்த்தாலும் பாவமா இல்லையான்னு நான் கேட்குறேன். பார்த்து இண்டிபெண்டாக போயிட்டாங்கன்னா பசங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது? இல்லை, நிறைய ஆண்களும் இண்டிபெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப குறைவு. டிவோர்ஸுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது ஆண்களுக்கு மட்டுமே, அது பெண்களுக்கு மட்டுமேன்னு சொல்லிட்டு பிரிக்க முடியாது. அது 2 பேருக்குமே நடக்குது. ஒரு உறவு, அந்த உறவுல விரிசல் வந்ததுக்கு அப்புறமா இல்லை இதுக்கப்புறம் நீங்க என்னதான் நீங்க பேசினாலும் என்னதான் பண்ணாலும் இன்னைக்குமே நிறைய குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 45 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் சரி, அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்செல்லாம் வந்துட்டு இருக்கிறது இல்லை. 4 பிள்ளை பத்துட்டோமே, இந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டாக்க இந்த சமுதாயம் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த சமுதாயத்துக்காக பிடிக்காத வாழ்க்கையை நிறைய வாழக்கூடிய நிறைய அம்மாக்களையும் அப்பாக்களையும் நான் பார்க்குறேன். பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிறது வெகு சிலர் தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமைகிறது வெகு சிலர் தான். அதுவும் கொஞ்ச நாள்லேயே அந்த வாழ்க்கை வந்துட்டு சலிப்பு தட்டிடும். ஸோ என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பேயை விட பிசாசை மேலு, பிசாசை விட, ஸோ அந்த மாதிரி இக்கறை பச்சைங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்துட்டு தோணுது. ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷனில் அந்த சலிப்பு ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு. நான் முன்னாடி சொன்னதுனால எல்லாத்துக்கும் சீக்கிரம் கிடைச்சதுனால சீக்கிரம் எல்லாத்து மேலேயும் சலிப்பு வருது. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் பாட்டு பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் நைட்டு 7 மணிக்கு ஒளி மூலியம் தவிர வேறு எந்த பாட்டுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் தேவைக்கு மேலே உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும் போது டிவோஷன் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கு கிடைக்குது. நிறைய பேரை நீங்கள் சந்திக்க முடியுது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த காதல் லைஃப்பில் வந்துட்டு மேபி சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாமே தவிர சேர்ந்தே தான் வாழணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, 2 பேரும் வந்துட்டு நான் சாகிற வரையும் ஒன்றாவே இருக்கிறேன் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி. பிடிக்காத பட்சத்தில் இல்லை நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், நீ உன் வாழ்க்கையை பாருன்னு இன்னைக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் சார், சைந்தவி மேம் அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரே மேடையில் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. அவங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை சொல்றேன். நான் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இந்த தலைமுறை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம மெச்சூரிட்டி இல்லாம தான் தோன்றித்தனமா இருக்காங்க. அப்படி பார்க்கணும். அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப கிளவராக இருக்காங்க. ரொம்ப தன்னுடைய உரிமை என்ன, தனக்கு என்ன வேணுங்கிறதுல பெறுவதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. தனக்கு ஒரு விஷயம் பிரச்சனை வருது அப்படின்னா அது சமூகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஏற்றுக்காம நான் இருக்க போகிறது இந்த ஒரு 60 வருஷம் அதில் எனக்கு பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துக்கிறேனே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுலாம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு நான் பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்கள் பொறுப்போடு இருக்கணும். நீங்கள் கடைசி வரையும் நீங்கள் கஷ்டம் தானே போட்டுட்டு இருக்கணும். யாருக்காகவோ தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் ஒரு சில நேரங்களில் இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ரேஷன் பர்சன்ஸ்கிட்ட இல்லையா? ஏன் நிறைய இருக்கேன். எதை வச்சு நீங்கள் வந்துட்டு எல்லா வகையிலுமே ஏதோ ஒரு வகையில் தற்கூரிங்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அல்லது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, தமிழும் முழுசாக தெரியல, இங்கிலீஷும் முழுசாக தெரியல அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயத்த பொது இடத்துல நடந்துக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது.
இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்காக நான் மொத்தமா ஜென்ரேஷனுக்கு குறை சொல்றதுக்கு நான் விரும்பல. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பொது வெளியில ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே முன்னாடி இருந்தே இருக்கு. நாம சின்ன வயசுலயே கூட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திருப்போம், வீட்டுக்கு தெரியாம சில விஷயங்களை பண்ணியிருப்போம். அப்ப அது பெருசா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகல. இன்னைக்கு மீடியா இருக்கிறது, எல்லா கையிலயும் இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, நான் நினைச்ச விஷயங்களை பண்ணி பதிவேற்றம் பண்றதுனால இந்த தப்புக்கள்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரொம்ப சாதாரணமா கொண்டு போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல. அன்னைக்கு ஜென்ரேஷன்ல நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தாத்தாவுக்குலாம் 4 பொண்டாட்டி இருக்கிற தாத்தா எல்லாம் இருந்திருக்கிறாரு. ஸோ என்னன்னா அப்ப அதுங்க வந்துட்டு தப்பே நடக்கலையாடா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. நான் இதுக்காக ஜென்ரேஷன் பண்ணும் போது அது நமக்கு ரொம்ப பெருசா எக்ஸ்போஷர் ஆகுதுன்னு நான் நான் சொல்ல இதுக்காக வரேன். மெயினாக கேட்க வரல. இப்போ லவர்ஸ் டே வந்தது. லவர்ஸ் டேல வந்து பூக்கள் அதிகமாக விற்றதை விட, சாக்லேட்ஸ் அதிகமாக விற்றதை விட, கார்ட்ஸ் அதிகமாக விற்றதை விட, காண்டம் அதிகமாக வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கார்டெல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வச்சும் இந்த கேள்வியை கேட்டேன். இல்ல ஸ்விக்கிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்க யாரோ ஒருத்தர் 1,00,000 ரூபாய்க்கு காண்டம் வாங்கி அந்த நபரை வந்துட்டு இது பண்ணாங்க. பட் 1,00,000 ரூபாய்க்கு ஒருத்தர் காண்டம் வாங்கி அவன் உயிரோட இருப்பானாங்கிறதே என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது. என்னையா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ஆனா 11 மணிக்கு ஏதேதோ ஷோ பண்றாங்க, நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க அதெல்லாம் என்ன சாப்பிட்டாலும் 1,00,000 ரூபாய்க்கு காண்டம் வாங்குற அளவுக்கு என்ன பண்ணிட முடியும்? ஸோ அது மேபி அதை அட்ராக்ஷனுக்காக அதை வந்துட்டு சொல்றாங்களா, இல்லை அப்படியே தான் சில விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நீங்க வந்துட்டு காண்டம் பாக்கெட் வாங்குறதுக்கு அது February 14th வரையும் வெயிட் பண்ணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது. எந்த அந்த நாள்ல timeல தான் வேணாலும் அது வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். அப்படி பார்த்தாக்கா அன்னைக்கு நாள் தான் ஓயோ ரூம்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா இருந்திருக்கணும். நீங்க அந்த விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருந்திருக்கணும். அப்படி கிடையாதுங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதில் தாங்க இருக்கு. ஓகே ஓகே. ஸோ சொல்ல போனாக்கா இன்னைக்கு நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க கூட பிடிச்சிருந்தாக்கா இருக்கிறது சட்டத்தில் தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அதை நான் போயிட்டு தப்புன்னு சொல்றதுக்கும் அதை நான் ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.